வெற்றி கழகம் அவங்களோட கொடிய அறிவிச்சப்பவே நெறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. "யானையெல்லாம் வச்சிருக்கீங்களே, இந்த யானை கொடிய பார்க்கறதுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கொடி மாரியே இருக்கு." அப்படின்னு சொன்னதுக்கு, நம்ம தாவேக நண்பர்கள் பயங்கரமான கமெண்ட்ஸ் எல்லாம் குடுத்து ரிப்ளை எல்லாம் பண்ணாங்க. அதாவது இது வந்து சாந்தமான யானை, அது வந்து ஒரு போர் யானை. இது வெள்ளை யானை, அது கருப்பு யானை அப்படின்னு ஏதேதோ சொன்னாங்க. கடைசி வரைக்கும் அதுக்கான மாற்றங்கள் எதுவுமே நடக்கல. ஆனா, இப்போ ஒரு முடிவுக்கு நீங்க வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பெரியானன்பன் இப்போ ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு. அவங்க கண்டிப்பா அவங்களோட கொடியில இருக்கக்கூடிய யானைய நீக்கணும் அப்படின்னு சொல்லி. இதனால ஏப்ரல் 29க்குள்ள தாவேகாவினுடைய தலைவர் விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் ஆனந்தன் இதுக்கான விளக்கம் கண்டிப்பா குடுத்தே ஆகணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போ விமர்சனங்கள் வந்தப்பவே நம்ம ஏதாவது கொஞ்சம் மாத்தியிருக்கலாம். ஆனா இப்ப மாத்தாம விட்டுட்டோம். இப்ப பதில் சொல்லணும். ஒருவேளை கண்டிப்பா யானைய மாத்தியே ஆகணும்பா அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நம்ம வேணா அந்த 2 யானைய தூக்கிட்டு 2 அணில வச்சுட்டு அதுதான் போர் அணில்னு சொல்லிரலாமா?